அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம். அதன் ஒவ்வொரு வளைவிலும் எவ்வளவு அனுபவப்பட்டவராக இருந்தாலும் நம்மால் கணிக்கவே முடியாத புதிய பாடங்களை அது நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கொண்ட ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு மலையை ஒட்டிய கிராம பகுதி. அங்கே ஒரு வயதான மனிதர் இருந்தார். அவர் சாகும் தருவாயில் தன்னோட 3 மகன்களை கூப்பிடுறாரு. அவருக்கு சொந்தமாக நிறைய நிலங்கள் இருந்துச்சு. அவர் பெரிய மிராசுதாரர். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவர் ஒரு ஏழை விவசாயியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் கடின உழைப்பின் காரணமாக இவ்வளவு நிலங்களுக்கும் சொந்தக்காரர் ஆனார். அப்படிப்பட்ட அவர் தன்னோட 3 மகன்களையும் கூப்பிட்டு, நான் இறந்து போனதுக்கப்புறமா 3 பேரும் ஒற்றுமையுடன் இருக்கணும், சரிசமமாக நிலத்தை பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இருந்த 3 மகன்களும் சரிங்கிறாங்க. கொஞ்ச காலத்திலேயே அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த 3 பசங்களில் முதல் 2 பேர் தன்னுடைய தம்பியை ஏமாற்ற திட்டம் போடுறாங்க. எதனால் அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இளையவன் தன்னோட அண்ணன்கள் மேலே அளவு கடந்த மரியாதை வச்சுருக்கான். அதனால் அவங்க சொல்கிறத தட்டாமல் செய்வான். அந்த பாசத்தின் காரணமாக தான் அவங்க சொல்கிற எல்லாமே தட்டாமல் செய்கிறான். ஆனால் அவர்களோ அவனுக்கு அறிவு கம்மி அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் அவனுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற பாறைகள் நிறைந்த நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாறைகள் நிறைந்த நிலத்தை அவனுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேரும் கிணறு இருக்கிற நல்ல தண்ணி இருக்கிற நன்சை நிலமாக பார்த்து எடுத்துக்கிறாங்க. தம்பி தான் அண்ணன்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்குன்னு நம்புகிற ஆளாச்சே. அதனால் அந்த பாறைகள் நிறைந்த இடத்துக்கு போகிறான். தான் அப்பாவி நேர்மையானவன் அப்படிங்கிற காரணத்தினால தன்னோட அண்ணன்கள் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு கடுகளவு கூட அவன் நினைக்கல. ஆனால் இவங்க 2 பேரும் நல்லபடியான நிலத்தை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக திருமணம் பண்ணி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தம்பி தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கான். அண்ணன்களை தொந்தரவு செய்யவும் விரும்பலை. அதனால் அவன் அங்கிருக்கிற பாறைகளை உடைத்து அந்த கற்களை கட்டிடம் கட்டுபவர்களுக்கு விற்று வயிற்று பிழைப்பு நடத்திட்டு வந்தான். ரொம்ப கடுமையான வாழ்க்கை தான். மிராசுதாரருடைய பையனாக வாழ்ந்தபோது அவனுக்கு இந்த கஷ்டமெல்லாம் தெரியாது. இப்போது கற்களை உடைத்து விற்கும்போது நாள் பொழுதுக்கும் அந்த வேலையே சரியாயிரும். அது வயிற்று பிழைப்புக்கு தான் ஆச்சு. இப்படியே அந்த பாறை நிலத்தை சுற்றி சுற்றி பார்த்தா அங்கே தண்ணீர் வருவதற்கான அறிகுறியே இல்லை. தண்ணீரும் கிடையாது, விவசாயமும் பண்ண முடியாது. வெறும் பாறைகளை வைத்து என்ன செய்யறதுன்னு அவன் யோசித்த போது தான் அவன் மனசுக்குள்ளே லேசான ஒரு வலி. அண்ணன்கள் தண்ணீர் இருக்கிற நிலத்தில் நல்லா விவசாயம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஆனால் பாறைகளை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு அப்போ தான் ஏமாந்து போனதையே அந்த தம்பி உணர்றான். என்ன செய்யலான்னு ரொம்ப யோசனையோடு இருக்கும்போது மழை பெய்ய தொடங்குது. மழை காலத்தில் அந்த பாறைகள் இருக்கிற நிலத்தில் பாறை இடுக்குகளுக்கு இடையில் நீர் சேகரமாகுது. அந்த இடுக்கில் இருக்கிற மண்ணில் ரொம்ப நாளைக்கு நீர் தங்கி இருக்குது. இதையெல்லாம் சுற்றி சுற்றி கவனிச்சிட்டு இருந்த அவன் கை தேர்ந்த ஒரு விவசாயியை போய் பார்க்குறான். அந்த விவசாயிக்கிட்ட இந்த பாறை இடுக்கில் தேங்கி இருக்கிற நீர் ரொம்ப நாளைக்கு இருக்குது, இதை வைத்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க, அவரோ, ஆமாம், இந்த பாறைகளை எல்லாம் சரியாக நீ கையாளலாம். சுற்றிலும் சுவராக எழுப்பி மழை நீரை வெளியில் போக விடாமல் சேகரம் பண்ணி அதை நிலத்தடி நீரை அதிகரிக்க நீ பயன்படுத்திக்கலாங்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்த அவன் நிலத்தை சுற்றி சுற்றி பார்க்குறான். முதல் ஆண்டு மழையில் அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ தானே அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். அதனால் அடுத்த ஆண்டு மழை வர்றதுக்குள்ள பாறைகளை உடைத்து செதுக்கி ஒரு தடுப்பு சுவராக உருவாக்குறான். அது மட்டும் இல்லாமல் பாறைகளை குடைந்து அதில் மழைநீர் சேகரமாகறதுக்கான வழிகளையும் கண்டுபிடிக்கிறான். இப்படி அந்த பாறை நிலத்தையே அவன் எப்படி விவசாயத்துக்கு உபயோகிக்கலான்னு யோசித்து பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் வெளியிலிருந்து பார்க்குற ஊர் மக்களுக்கு பாறை நிலத்தில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசாமல் அதை வந்த விலைக்கு விற்றுட்டு வேற ஏதாவது போய் தொழில் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவனை முட்டாள் அப்படின்னே அந்த ஊர் மக்கள் நினச்சாங்க. அந்த நேரத்தில் தான் அவன் கடுமையாக உழைச்சிட்டு இருந்தான். அந்த விவசாயி சொன்னபடி அடுத்த ஆண்டு மழையில் அவனுடைய நிலத்திலிருந்து சிறு நீர் கூட வெளியில் போகலை. பாறை இடுக்கில் சேகரமாகுது, குடைந்து வைத்த பாறைகளில் சேகரமாகுது. இப்படியே நடக்குது. அடுத்த ஆண்டு மழையும் இப்படியே ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நிலத்தில் பாறைகள் நடுவு பகுதியில் அகற்றப்பட்டிருந்த இடத்துல நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய நிலமாக மாற ஆரம்பிக்குது. இப்படி சேர்த்து வைத்த நீரை அவன் பயன்படுத்தி சிறிதளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இப்படி பண்ணிட்டு இருக்கிறத அந்த வழியா வந்த அந்த நாட்டோட அரசர் கவனிக்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்த பக்கமாக வந்திருக்கிறாரு. அப்போ பாறைகள் நிறைந்த இந்த நிலத்தை பார்த்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நிலம் வீணா போயிருச்சுன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நிலம் இப்போது விவசாய நிலமாக மாறி இருக்கிறத பார்த்து அவருக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அரசர். அப்போதான் அவங்க எல்லோருமே அவனுடைய திறமையை பற்றியும் உழைப்பை பற்றியும் சொல்கிறாங்க. அந்த மக்கள் சொல்கிறத கேட்டு அரசர் ஆச்சரியம் தான் பட்டார். ஆமாம், ஆரம்ப காலத்தில் அவனுக்கு நிறைய பேர் அறிவுரை கூறியிருக்காங்க. இதெல்லாம் முடியாது, இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னான், என்னுடைய தந்தை எனக்குன்னு கொடுத்த சொத்து இது, இதை நான் உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தந்தை எப்படி ஆரம்ப காலத்தில் உழைப்பை நம்பி உயர்ந்தாரோ அதே போல் நானும் என்னுடைய உழைப்பை வைத்து உயர முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னான். நம்பிக்கையாக சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்தான், உழைப்பை போட்டான், திட்டமிட்டான், அனுபவ அறிவை மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அந்த நிலத்தை பண்படுத்தி இப்போது விவசாய நிலமாக மாற்றிட்டான். யாராலையுமே முடியாதுன்னு சொன்னால் கூட அவன் முயற்சி செஞ்சு காமிச்சிட்டான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அரசருக்கு அவன் மேலே மரியாதை கூடுது. என்னோட மகளை இவனுக்கே திருமணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு அவனை கூட்டி கொண்டு போய் அவன்கிட்ட என்னோட மகளை கட்டிக்கிறியான்னு கேட்குறாரு. அவனும் சரின்னு சொல்ல திருமணம் நடந்தேறுது. அரச குடும்பத்தில் மருமகனும் ஆயிட்டான். இப்படி இருக்கிறது கேள்விப்பட்ட அந்த அண்ணன்மார்கள் 2 பேருக்கும் தாங்கவே முடியல. அவனுக்கு பாறை நிலத்தை கொடுத்து கெடுத்துடலான்னு நினச்சாங்க. ஆனால் அதுவே அவனை உயர்த்திருச்சு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தலை கவிழ்ந்து நின்னாங்க அந்த அண்ணன்கள். உழைப்பும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உயர்வது நிச்சயம். ஒரு விவசாயி நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பெரிய மண் குவியல் இருக்குது. அதை சரி பண்ணலான்னு போகும்போது அந்த மண் குவியலிருந்து ஒரு அழகான வேலைப்பாடு அமைந்த நகை கிடைக்கிது. அந்த நகையை எடுத்து பார்க்குறாரு. அது அரச குடும்பத்தினர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. வைரங்கள் எல்லாம் பதிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த விவசாயிக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாகுது. இதை கொண்டு போய் கடைகளில் விற்றா நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் இதை நம்ம உடனே செய்யக்கூடாது. கொஞ்ச நாள் வைத்திருந்து பார்த்துட்டு யாரும் கேட்கலன்னா அதுக்கப்புறமா நம்ம கடையில் கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாலையை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய படுக்கை அறையில் கட்டிலுக்கு கீழே மறைச்சு வைக்கிறாரு. இப்படி மறைச்சு வச்சது தெரியாத அவரோட மகன் விளையாட போகும்போது கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சிருக்கான். அப்போது அங்கே ஏதோ பளபளப்பாக தட்டுப்பட அதை எடுத்து பார்த்துருக்கான். அது அந்த நகை. அதை எடுத்து கொண்டு போய் விளையாடலான்னு அதை எடுத்து மண்ணில் புதைச்சி கோட்டை கட்டி அந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுட்டுருக்கான். இப்படி விளையாண்டுட்டு இருந்தவன் அதை அங்கேயே மறந்து விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட தந்தை எதையோ உளுந்து புரண்டுக்கிட்டு தேடுறாருன்னு. என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு நகை, நீ பார்த்தையா அப்படின்னு கேட்க அவனோ அழுக ஆரம்பிக்கிறான். நான் அந்த நகையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் போய் தேடி பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல நகையே இல்லை. அவன் எங்கேயோ வேறு இடத்துல விளையாண்டு தொலைச்சிட்டான். பாவம் சிறுவன் இல்லையா, மறந்துட்டான். அதனால் அவர் பயங்கரமாக கோபப்படுறாரு, கண்டபடி திட்டுறாரு. மனசே வெறுத்து போயிடுச்சு. அதை வைத்து பெரிய பணக்காரனாகலான்னு நினச்சாரு. இப்போ அது முடியவே இல்லையே அப்படின்னு சோகமாக அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது மரத்தினடியே ஒரு முதியவர் உட்கார்ந்துருந்தார். அவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் முழுமையாக எதுவுமே சொல்லலை. எனக்கு உரிய பொருள் ஒன்று தொலைஞ்சு போயிருச்சு, அதை வைத்து தான் நான் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த பொருள் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த முதியவர் சிரித்தபடி, எல்லாமே நல்லதுக்கு தான், நீ வருத்தப்படாமல் போ அப்படின்னு சொல்ல அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. இவருக்கு என்ன தெரியும் நான் தொலைச்சது என்னன்னு? அது தொலைஞ்சது என்னன்னு தெரிஞ்சிருந்தா இவர் இந்த வாக்கியத்தையே சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே படை வீரர்கள் வீடு வீடாக சோதனை பண்ணுறத கேள்விப்படுறான். என்ன அப்படின்னா, அரசகுமாரியோட ஒரு நகை தொலைந்து போயிருச்சான். அதை யாராவது திருடி இருந்தாவோ அல்லது யார் வீட்லையாவது கண்டெடுக்கப்பட்டாவோ அவங்களுக்கு நிச்சயமாக கொலை தண்டனை அப்படிங்கிற விஷயம்தான் அது. இவனுக்கு பதறி போகுது. ஒருவேளை தன்னோட மகன் வீட்டிலேயே எங்கேயாவது விளையாடி தொலைச்சிருப்பானோ, நம்ம மாட்டிக்குவோமோன்னு பயந்து நடுங்கிறான். எல்லோர் வீட்டிலும் சோதனை நடக்குது. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் வர வர அவனுக்கு வியர்த்து ஊத்துது. நம்ம எப்படியும் மாட்டிக்கிட்டோம்னா சாக வேண்டியதான் தடுமாறுறான். அப்போ அங்கே வீரர்கள் வந்து சோதனை போடுறாங்க. அவங்க வீட்லேயும் அந்த நகை கண்டெடுக்கப்படவே இல்லை. இப்படி அந்த நகை காணாமல் போனதாகவே இருக்குது. இப்போ தான் அவனுக்கு உயிரே வந்துச்சு. அந்த முதியவர் சொன்னது கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. எல்லாமே நல்லதுக்குன்னு சொன்னார்ல,
இப்போ இந்த நகை என் கையை விட்டு போனது கூட நல்லதுக்கு தான். அது அரசகுமாரியோடதாக இருந்து நான் என் வீட்டில் வச்சுருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிறான். பேசாமல் கண்டெடுத்த போதே நம்ம அரசர்கிட்ட கொடுத்துருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனையும் இருந்திருக்காது, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்கிறான். சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பின்னால் யோசித்து பார்த்தா அது நன்மைக்காக தான் இருக்கும். ஒரு கோவில் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அந்த வழியாக கோவிலுக்கு போவோரும் வருவோரும் அவனுக்கு பிச்சை இட்டால் கூட ரொம்ப குறைந்த அளவு காசே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு அது போதவே இல்லை. எதற்காக இவ்வளவு குறைவாக கொடுக்குறாங்கன்னு வருத்தத்தோடு உட்காந்துருந்தான். அப்போ தான் அங்கே ஒரு பெரிய மனிதர் வராரு. அவர் மிகப்பெரிய வியாபாரி. அப்படிப்பட்ட அவர் அவன்கிட்ட வந்து நான் உனக்கு பிச்சை இட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவனை கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வச்சு நீ யாருக்கு என்ன கொடுக்குற, எதுக்காக காசு வாங்குற அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியப்படலை. நானும் ஒரு பிச்சைக்காரன், நான் யாருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு, நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, நான் யார்கிட்டையும் எதுவும் கிடைக்காம காசை கொடுக்க மாட்டேன். நீயும் ஒரு வியாபாரியாக யோசிச்சு பாரு, யாருக்காவது ஏதாவது கொடுத்தாதான் உனக்கு பணம் கிடைக்கும். நீ கொடுத்த அப்படின்னா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், நல்லா சிந்திச்சு பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த பிச்சைக்காரனுக்கு அதுவரையிலும் அப்படி ஒரு யோசனையே தோணுது கிடையாது. நம்ம ஒரு பிச்சைக்காரன், நம்ம என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சு மண்டையை உடைச்சிக்கிட்டான். ஆனாலும் தனக்கு வர்ற காசு தனக்கு பத்தலை அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ளே உறுத்தல் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யலான்னு யோசித்தபடியே அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தான். அங்கே சாலையோரத்தில் விதவிதமான பூக்கள் பூத்து கிடந்துச்சு. அந்த பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு போய் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பூக்களை பிடுங்கிக்கிறான். கையில் ஒரு கத்தையாக பூக்களை வச்சுக்கிட்டு அங்கே வருவோர் போவோருக்கெல்லாம் பூக்களை நீட்டுறான். அதை வாங்கின அவன் தட்டில் காசை போடுறாங்க. இப்படி அந்த பூக்களை வாங்கின ஒருத்தர் கூட தட்டில் காசு போடாமல் போகலை. அதனால் அவனுக்கு எப்போதையும் விட இப்போ வருமானம் நல்லாவே வந்துச்சு. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வியாபாரி சொன்ன மாதிரியே ஏதாவது கொடுத்தா நிச்சயமாக அவங்க திரும்ப நமக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போது பிச்சை எடுக்கிறத விட இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது பரவாயில்ல போல இருக்கேன்னு சொல்லிட்டு மீண்டும் பல இடங்களில் தேடி அலைகிறான். விதவிதமான பூக்களை பறித்து பூக்களையே கொடுத்து வருமானம் வாங்குறான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான காசு அவன் கையில் இப்போ வந்துருச்சு. வேறு ஊருக்கு பயணம் பண்ணுறான். அங்கிருக்கும் பூக்களை எல்லாம் பார்க்குறான். இப்படி பூக்கள் மீது அவனுக்கு ஆர்வமும் அதிகமாக விதவிதமான பூக்களை கண்டுபிடித்து அதையெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ண தொடங்குறான். அது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. கொஞ்ச நாள் கழித்து அதே வியாபாரி அங்கே வராரு. ஆனால் அப்போது அவனை அடையாளமே தெரியல. ஏன்னா இப்போ அவன் வியாபாரியாக இருக்கான். இப்போ அவரை சந்திக்கும் போது அவனே போய் அவரை பார்க்குறான். என்ன நினைவிருக்குதான்னு கேட்குறான். உங்களை நான் இதற்கு முன்னாடி பார்த்துருக்கிறேனான்னு அந்த வியாபாரி கேட்க, இந்த பிச்சைக்காரனாக இருந்தவன் இப்போ சொல்கிறான், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், உங்களோட பார்வை தான் என்னை மாற்ற வச்சிச்சு. ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்தாதான் அவங்க திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற வியாபார யுக்தியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கோ ஆச்சரியமே தாங்க முடியல. இப்போ நான் மிகப்பெரிய பூக்கடை ஒன்றை போட்டிருக்கேன், அதன் மூலமாக மிகப்பெரிய வியாபாரியாகவும் இருக்கேன் அப்படிங்க அவர் மன மகிழ்ச்சியோடு கிளம்புறாரு. இப்படி அவர் சொன்ன ஒரு சிறு வாக்கியம் ஒருவரின் வாழ்க்கையவே மாற்றிருச்சு. ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதையும் இருந்துச்சு. அது நல்லபடியாக வேலை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதன் முதுகலை ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வருவார். அதுக்கப்புறமா துணி மூட்டையை வைத்து ஊர் முழுக்க சுற்றி வருவார். இதற்கெல்லாம் அந்த கழுதை கொஞ்சம் பயன்பட தான் செஞ்சிச்சு. ஆனால் சில நேரங்களில் அது சொன்ன பேச்சையே கேட்காது. அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரவே வராது. அந்த நேரத்திலெல்லாம் அவருக்கு மன உளைச்சலே ஏற்படும். அந்த கழுதையை வச்சுக்கிட்டு போராடவே முடியாது. காட்டுக்கு ஒரு முறை போயிருந்தார். மரங்களை வெட்டி முதுகலை ஏற்றி இழுக்க அந்த கழுதை வர மறுத்துருச்சு. அங்கேயே படுத்துருச்சு. அந்த கழுதையை விட்டுட்டும் போக முடியல, இழுத்துக்கிட்டும் போக முடியல. இப்படி ரொம்பவே கடினப்பட்டு போனார். இப்படி அடிக்கடி நடக்க ஆரம்பிக்க இவருக்கு அது பெரிய மன வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த கழுதை இல்லைன்னா பொருட்களை சுமக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கழுதையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோபம் வந்த அவர் இந்த கழுதை வேண்டான்னு சொல்லி நினச்சி சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வேலைகளை பார்க்க அவருக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஆனால் மனசில் பிரச்சனை இல்லை. அவரை மட்டுமே அவர் நம்பினார். அந்த கழுதையை இழுக்க தேவையில்லை, அது வருமா வராதான்னு யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அவர் தன்னோட வேலைகளை கடினப்பட்டு செஞ்சாலும் மன ஆறுதலோடும் நிம்மதியோடும் இருந்தார்.
சில இடங்களில் உதவுது அப்படிங்கிறக்காக மன உளைச்சலை தரக்கூடிய சில விஷயங்களை கூடவே வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்மோட இருப்பதை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறத விட அதை விட்டுட்டு அடுத்த வேலைகளை செய்யும்போது அதில் நேரமும் முன்னேற்றமும் கிடைக்குது. ஒரு நாட்டில் அண்ணன் தம்பிகள் 2 பேர் வியாபாரிகளாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பஞ்சு மூட்டைகளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பஞ்சு மூட்டைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும். அதாவது வெளிநாட்டிலிருந்து கப்பல் மூலமாக பஞ்சு மூட்டை வரும். அதை இறக்குமதி பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறது தான் அவங்களோட வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு முறை வெளிநாட்டு பயணத்துக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அங்கே நல்ல பஞ்சுகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து மூட்டைகளை கட்டி ஏற்றி கொண்டு வந்து இறக்கவும் செஞ்சாங்க. அப்படி அந்த மூட்டைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வர ரொம்ப நேரமாயிருது. ரொம்ப களைப்பும் அடைஞ்சிடுறாங்க. அந்த மூட்டைகளை இறக்குவதற்கு ஆட்களை தேடி பிடிக்கணும். அந்த மூட்டைகளை இறக்கி கொண்டு போய் குடோனில் சேமிக்கணும். இதற்காக ஆட்களை தேட போயிட்டான் தம்பி. அண்ணனோ இப்போ தான் வந்திருக்கோம், களைப்பாக இருக்குது, அந்த மூட்டைகளை இங்கேயே இறக்கி வச்சுட்டு ஒரு ஆளை காவலுக்கு போட்டுட்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். தம்பியோ ஆட்களை பிடித்து மூட்டைகளை கொண்டு போய் குடோனில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறான். மறுநாள் அந்த மூட்டைகளை எடுக்கலாம் அப்படின்னு அந்த அண்ணன் கிளம்பும் போது தான் தெரியுது அன்று இரவு கனத்த மழை பெஞ்சிருக்குன்னு. இவன் சோர்வாக இருந்தனால நல்லா தூங்கிட்டான். மழை பெய்தது கூட தெரியல. இப்போ தான் பதறான். பஞ்சு மூட்டைகள் நனைஞ்சு போயிருக்குமே, அத்தனையும் வீணாயிருச்சே, நேற்று பண்ணின அத்தனை உழைப்பும் வீணாயிருச்சேன்னு பதறிக்கிட்டு ஓடி வரான். நம்ம அவ்வளவு உழைப்பையும் போட்டுட்டு சில வேலைகளை நாளைக்கு அப்படின்னு தள்ளுறதுனால நேரமும் காலமும் நமக்காக காத்திருக்காது. அதனால் நம்ம அப்பப்பவே அந்த வேலைகளை முடித்து விடுவது நல்லது. ஒரு குருக்கிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பயங்கரமான வாக்குவாதம், நீயா நானா அப்படின்னு போட்டியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் குரு அங்கே வந்தார். வந்தவர் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்க, யார் சிறந்தவங்க அப்படின்னு அந்த குருக்கிட்ட அவங்க கேட்டாங்க. அந்த குரு 2 பேர்த்தையும் பார்த்தாரு. சரி, 2 பேருக்குமே ஒரு போட்டி வைக்கிறேன். நீங்கள் போய் அந்த தூரத்தில் தெரிகிற மரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக பழங்களை பறித்து கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு குரு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா தான் தெரியுது அந்த மரத்தை நெருங்கவே முடியாதுன்னு. ஏன்னா சுற்றிலும் முள் வேலி போடப்பட்டிருக்கு. அதை எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு யோசித்தான் ஒருத்தன். யோசித்த நேரத்திலேயே வேகமாக பின்னோக்கி போனான். அதுக்கப்புறம் ஓடி வந்து ஒரே தாவா அந்த முள்வேலியை தாண்டினான். தாண்டி போய் மரத்தில் கடகடன்னு ஏறி பழங்களை பறித்து அதே போல் அந்த முள்வேலியை தாண்டி கொண்டு போய் அந்த குருக்கிட்ட பழங்களை கொடுத்துட்டான் முதல் ஆளாக. 2வது சீடன் பார்த்தான். அந்த முள் வேலிகளை எல்லாம் ஒரு பக்கமாக அகற்றிட்டு அந்த மரத்துக்கு போகிறக்கான பாதையை தயார் பண்ணி அதுக்கப்புறமா போய் மரத்தில் ஏறி பழங்களை பறித்து கொண்டு வந்தான். அவனை தொடர்ந்து அந்த வழியாக போன நிறைய பேர் அந்த மரத்துக்கிட்ட போய் பழங்களை பறித்து சாப்பிட்டாங்க. அவங்கெல்லாம் வழிபோக்கர்கள். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிறத பார்த்த குரு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, இப்போது நீங்கள் 2 பேருமே ஒரே செயலை தான் செஞ்சீங்க. ஆனால் ஒருத்தன் சுயநலமாக செஞ்சான், இன்னொருத்தன் பொதுநலமாக செஞ்சான். முதல்ல போனவன் முள்வெளியை தாண்டி சீக்கிரமாக பழங்களை மட்டும் பறித்து தான் சிறந்தவனை நிரூபிக்கணும்னு நினச்சான். ஆனால் 2ஆமவன் முள்வேலியை அகற்றி ஓரமாக போட்டுட்டு மற்றவர்களுக்கும் வழி பண்ணினான். அதனால் 2ஆமவன் தான் சிறந்தவன்னு குரு சொன்னார். சிறந்தவர்கள் எப்போதும் பொதுப்படையாக யோசிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.